வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் ஒரு கிரியேட்டிவ் சம் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பாருங்க, மதிப்பிடுக. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 பை எக்ஸ் மைனஸ் 3. இதோடைய எல்லை மதிப்பு லிமிட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல கொடுத்து எடுத்து எழுதுவோம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 பை எக்ஸ் மைனஸ் 3. இப்போ பாருங்கள், நம்ம நேரடியாக என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸுக்கு போல் 3 பிரதிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே பகுதியில் பாருங்கள், எக்ஸுக்கு போல் 3 பிரதிட்டா 3 மைனஸ் 3 0 வந்துடுது. அப்போது இது 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். அப்போ இங்கே 6 மட்டும் இருக்கும், பகுதியில் 0, 6 பை 0, அந்த இன்ஃபினிட்டின்னு வந்துடக்கூடாது. இந்த மாதிரி ஆன்சர் நமக்கு வரக்கூடாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இதை காரணிப்படுத்த போகிறோம். பாருங்கள், ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3. இந்த மேலே இருக்கு இல்லையா, தொகுதியில் இருக்கு இல்லையா, இதை இந்த கோவையை நம்ம காரணிப்படுத்த போகிறோம். பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 1, மாறிலி உறுப்பு 6, அப்போ பெருக்குனா ஓர் 6 6. எக்ஸோட கெழு என்ன இருக்குது, -5. அப்போ 2 நம்பரை பெருக்கும்போது நமக்கு என்ன வரணும், 6 வரணும். கூட்டினாலோ கழிச்சாலும் 5 வரணும். எந்த நம்பர் பாருங்கள், 2 6. கரெக்டாக வருமா பாருங்கள், 2 6. இப்போ ரெண்டுக்குமே மைனஸ் கொடுத்துருவோம், அப்போ தான் நம்ம கரெக்டாக வரும். பாருங்கள், மைனஸை ப்ளஸ் 2 6, 2 ஒரே குறினா கூட்டுவோம். 3 2 கூட்டினா 5, என்ன 5 -5. கரெக்டாக வந்துருச்சா? இப்போ பாருங்கள், பை இந்த இடத்துல பாருங்கள், இந்த எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பில் ஸ்கொயரை விட்டுட்டு அடிமான எக்ஸை மட்டும் எடுக்கணும், பை எக்ஸு. இப்போ இதை காரணிப்படுத்தினா நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 3 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2. இதை நம்ம என்ன செஞ்சிட்டோம், காரணிப்படுத்தி எழுதிட்டோம். பை இந்த எக்ஸ் மைனஸ் 3 அப்படியே வந்துடும். இப்போ நமக்கு இந்த எக்ஸ் மைனஸ் 3 இந்த எக்ஸ் மைனஸ் 3 கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்கள், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3, மிச்சம் என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 2 மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த லிமிட் எல்லை மதிப்பை பிரதிடலாம். எக்ஸ் இருக்க இடத்துக்கு 3 எக்ஸுக்கு பதிலாக 3 மாற்றிட்டோம், இந்த 2 அப்படியே வந்துடும். அப்போ 3ல் 2 கழிச்சோம்னா 1. இதான் என்னது, நமக்கு தேவையான எல்லை மதிப்பு. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.